இட்லி தட்டில் மாவை ஊற்றுவதற்கு முன் சிறிதளவு நல்லெண்ணெய் தடவி இட்லி ஊற்றினால் இட்லி தட்டில் ஒட்டாமல் மிருதுவாக இருக்கும். பூண்டு போட்டு வைத்திருக்கும் பாத்திரத்தில் 4 அல்லது 5 காய்ந்த மிளகாயை உள்ளே போட்டு வைத்து விட்டால் பூண்டு நிறைய நாட்கள் நன்றாக இருக்கும். 500 கிராம் மைதா சேர்க்கும் பொழுது 1 கப் தயிர் என்ற அளவில் தயிர் சேர்த்து மாவு பிசைந்தால் பரோட்டா நன்றாக மிருதுவாக இருக்கும். தோசை ஊற்றுவதற்கு முன் கல் மிகவும் சூடாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தோசை ஊற்றுவதற்கு முன்பும் தோசை கல்லில் சிறிதளவு தண்ணீர் தெளித்துவிட்டு ஒரு சுத்தமான துணியை வைத்து துடைத்துவிட்டு பின் தோசை ஊற்றினால் தோசை கல்லில் ஒட்டாமல் வரும். 500 கிராம் சிக்கன் சமைக்கும் பொழுது 4 பல் பூண்டு, இஞ்சி, சோம்பு, பச்சை மிளகாய் போட்டு அனைத்தையும் தட்டி வெங்காயம் வதக்கும் பொழுது சேர்த்து மசாலா பொடி எதுவும் சேர்க்காமல் சமைத்தால் சுவையாக இருக்கும். பூரி மாவு பிசைந்த உடனே பூரி உப்பலாக வர எண்ணெய் சூடு குறைவாக இருக்கக்கூடாது. எண்ணெய் நன்றாக சூடு இருக்க வேண்டும். பஜ்ஜி செய்வதற்கு கடலை மாவு இல்லை என்றால் பச்சை பயிறு மாவு மற்றும் பச்சரிசி சேர்த்து பஜ்ஜி செய்யலாம். இட்லி பொடி உடன் வெங்காயத்தை சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் சுவை அருமையாக இருக்கும். ஆரோக்கியம் நிறைந்த உணவு. வெங்காயம், தக்காளி, பருப்பு சேர்த்து வேக வைத்து சாம்பார் பொடி சேர்த்து சமைக்கவும். விட்டமின் ஏ, கால்சியம் நிறைந்த இந்த சாம்பார் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சமையல் அறையில் உள்ள எண்ணெய் பிசுக்கை போக்குவதற்கு கடலை மாவு பயன்படுத்தி துடைத்தால் அழுக்கு நீங்கிவிடும். சாதம் கொதிக்கும் பொழுது சில சொட்டுக்கள் எலுமிச்சை சாறு சேர்த்தால் சாதம் நன்கு வெள்ளை நிறத்தில் இருக்கும். சிக்கனை வேக வைப்பதற்கு முன் உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து 30 நிமிடம் வைத்து பின் சமைத்தால் சிக்கன் நன்கு சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கும். சாப்பிடும் இடத்தை துடைக்கும் போது சிறிதளவு கற்பூரத்தை தண்ணீரில் சேர்த்து துடைத்தால் ஈ மொய்க்காது. வெந்தய குழம்பு செய்யும்போது சிறிதளவு எள்ளு பொடி சேர்த்து கொண்டால் வாசனையாக இருக்கும்.